கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். வேத புத்தகத்திலே சில பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது அவைகள் கருகலானவைகளாக நாம் விளங்கிக் கொள்வதற்கு அரிதானவைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி சம்பவித்தது, எதற்காக கர்த்தர் இப்படி ஒரு தீர்ப்பை செய்தார் என்று நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்கிற பகுதிகள் அநேகம் உண்டு. அப்படி ஒரு மனிதனை குறித்த பரிதாபமான நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். சடுதியாக அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பின் விளைவுகளை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த பரிதாபத்திற்குரிய நபர் ஊசா. இவரை குறித்து 2 சாமுவேலின் புத்தகத்திலும் 2 நாளாகமத்தின் புத்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆதாரமாக 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் ஊசாவை குறித்து தான் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேருபின்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீதவாத்தியங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால் ஊசா அதனிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். தேவனுடைய பெட்டி அண்டையிலே அவன் செத்தான். ஊசாவிற்கு ஏன் இப்படி ஒரு பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது? அவர் நல்லது தானே செய்தார், அவர் நீதியாய்த்தானே நடந்து கொண்டார் என்று நாம் நினைப்போம் என்றால், கர்த்தர் அநீதி உள்ளவரா? இல்லையே. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய செய்கைகள் எல்லாம் நீதியும் செம்மையுமாய் இருக்கிறது என்று 19ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தா அல்லது காரண காரியங்கள் என்ன என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி எப்படி இங்கே அபினதாபின் வீட்டிற்கு வந்தது? தேவனுடைய ஆலயத்திலே இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி அபினதாபின் வீட்டிலே, ஒரு தனி மனிதனுடைய வீட்டிலே வர வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் முதலாவது பார்ப்போம். இதற்கு ஆதாரமாக இந்த பெட்டியினுடைய காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிற இடம் 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே இதை குறித்த விவரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஏலி என்ற பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் தேசத்திலே 40 வருடமளவும் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார். அவருடைய குமாரர்களும் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான அவர்களுடைய செய்கை நிமித்தம் அந்த குடும்பத்திற்கு நியாய தீர்ப்பு வரும் என்று தேவன் சொல்லி இருந்தார். அப்படியே அந்த தேசத்தினுடைய மக்களும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தபடினாலே தேசத்தின் மேல் பெலிஸ்தியர்கள் யுத்தம் செய்ய வந்தார்கள். யுத்தத்திலே பெலிஸ்தியர்களுடைய கை ஓங்கி இருக்கும் பொழுது ஏலியினுடைய குமாரரான ஓப்னியும் பினகாசும் அவருடைய மூப்பர்கள் எல்லாருமாக சேர்ந்து சேனைகளின் தேவனுடைய 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே கேருபின்கள் மத்தியில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் ஆர்ப்பரித்தார்கள். உடன்படிக்கை பெட்டி யுத்த களத்திலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் தேவன் அவர்களை கைவிட்டார். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பெலிஸ்தியர்கள் அந்த யுத்தத்திலே வென்றார்கள். அது மட்டுமல்ல, உடன்படிக்கை பெட்டியையும் அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு சென்றார்கள். சுமார் 7 மாதங்கள் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களுடைய தேசத்திலே இருந்தது. அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை அவர்களுடைய தெய்வமாகிய தாகோன் என்ற தெய்வத்தினுடைய கோவிலிலே அதை வைத்தார்கள். தாகோனின் சிலைக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார்,
என்னுடைய மகிமையை நான் வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர் எல்லா தேவர்களிலும் அவர் பயப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர், எல்லா தேவர்களாலும் அவர் புகழப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட தேவன், வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக தாகோன் என்பது தலை குப்புற விழுந்து சிதைந்து போனது. அதனுடைய உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. அது மட்டுமல்ல, பெலிஸ்தியாவின் தேசம் முழுவதும் கர்த்தர் மூல வியாதியினால் அவர்களை வாதிக்கிறார். அங்கு சாவு மும்முரமாய் இருந்தது. அந்த கூக்குரல் மிக அதிகமாக கேட்கப்பட்டது. உடனே அந்த பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியினால் தான் இந்த வாதை நமக்கு வந்தது என்று அறிந்து அவர்களுடைய பூசாரிகளை, அவர்களுடைய குறி சொல்லுகிறவர்களிடத்திலே அவர்கள் விசாரிக்கிறார்கள், ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்கள் ஆலோசனையின் நிமித்தமாக பெலிஸ்தியாவினுடைய வழக்கத்தின்படியாக ஊடு பிராக்டிஸ் என்று சொல்லப்படுகிற மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும், தேசத்தை பாழாக்கின சுண்டலிகளின் சாயலாக சுரூபங்களையும் செய்து குற்ற நிவாரண காணிக்கையாக உடன்படிக்கை பெட்டியோடு இதை அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் எண்ணி, அவர்கள் ஒரு புது வண்டில் ஒன்றை செய்து அதிலே நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிணைத்து அவற்றின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து உடன்படிக்கை பெட்டியையும் குற்ற நிவாரண காணிக்கையும் அந்த வண்டிலின் மேல் வைத்து இஸ்ரவேல் தேசத்தினுக்கு நேராக அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். இது தேவனால் உண்டான காரியமாக இருந்தால் அந்த மாடுகள் திரும்பி பார்க்காமல் இஸ்ரவேல் தேசத்திற்கு போய்விடும், அல்லது இது தற்செயலாய் நேரிட்டால் மாடுகள் திரும்பி வரும் என்பது அவர்களுடைய ஆலோசனையாய் இருந்தது. அப்படியே அந்த மாடுகள் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லையாகிய பெச்சிமேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வயலினுடைய எல்லையிலே, இஸ்ரவேலின் எல்லையிலே வந்து நின்ற இடம் யோசுவாவினுடைய களம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். இஸ்ரவேல் மக்கள், அது கோதுமை அறுப்பு நாளாய் இருந்தபடினால அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது உடன்படிக்கை பெட்டி தங்களுடைய தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே திரும்ப வந்ததை கண்டு அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆனந்த சத்தமிடுகிறார்கள். ஆர்வ மிகுதியினால் அந்த உடன்படிக்கை பெட்டியிற்குள்ளாக எட்டியும் பார்க்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அன்று துணிகரமாய் எட்டி பார்த்த 50,070 பேர் அன்றைக்கு ஒரே நாளிலே இறந்து போகிறார்கள். கர்த்தர் பயங்கரமாய் அந்த சங்காரம் செய்தபடினாலே மக்கள் பயந்து கீரியத் யாரீம் என்று சொல்லப்படுகிற எருசலேமிலிருந்து மேற்காக 20 மைல்கள் தூரத்தில் இருக்கிற கீரியத் யாரீம் என்ற ஊரில் இருக்கிற மனிதர்களுக்கு, லேவியர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்கள் வந்து அந்த பெட்டியை அபினதாபின் வீட்டிலே வைக்கிறார்கள். அபினதாபின் மகனாகிய எலியேசர் அந்த பெட்டியை பாதுகாக்கும்படி பரிசுத்த பண்ணப்படுகிறார். பெட்டி சுமார் அவர்களுடைய வீட்டிலே 20 ஆண்டுகள் இருந்தது என்று வாசிக்கிறோம். வசனம் 7ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பெட்டி கீரியத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருடம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டங்களில 20 ஆண்டுகள் கழிந்து விட்டது. உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய ஆலயத்திற்கு திரும்பி வரவில்லை. உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்ட உடனே மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று எழுதப்பட்டிருந்தது. ஆக இந்த காலகட்டங்களிலே தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். சமஸ்த இஸ்ரவேலின் மேல் அவர் ராஜாவாக ஆகிறார். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே, ஆசனத்திலே அவர் அமர்ந்த உடனே அவர் செய்கிற காரியம் பாருங்கள். நம் மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தாவீது அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய மூப்பர்கள் எல்லாரையும் கூட்டி, ஆசாரியர்களை அழைத்து, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டியை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வர வேண்டும் என்று தாவீது தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த உடனே அது எல்லாருக்கும் அந்த காரியம் மிக நன்மையாகப்பட்டது. ஆகவே அது மட்டுமல்ல, தாவீது சொல்லுகிறார், நாம் சவுலின் நாட்களில் நாம் அதை தேடாமலேயே போய்விட்டோம் என்று சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய ஜீவனை காக்கும்படி எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்தவர். ஆனாலும் அவருடைய இருதயம் தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் அதனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்துமே இருந்ததை நாம் சங்கீதங்களிலே வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படியாக தேவனுடைய பிரசன்னத்தை அவர் இஸ்ரவேல் தேசத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று விரும்பி
அங்கிருக்கிற மக்கள் எல்லாவரையும் கூட்டி சுமார் 30,000 பேர். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார். தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற தாவீது அங்கிருக்கிற மக்கள் எல்லாவரையும் கூட்டிக் கொண்டு சுமார் 30,000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 30,000 பேர் சேர்ந்து அந்த தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலே இருந்து அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஒரு புது ரதத்தை செய்து அதிலே அந்த பெட்டியை வைத்து தேவதாரு விருட்சத்திலே செய்யப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் அந்த பெட்டியை அவர்கள் வாசித்து கொண்டு ஆடி பாடி, தாவீது தன் முழு பலத்தோடு ஆடினான். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனம், தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். மிகப்பெரிய சந்தோஷம் தாவீதினுடைய மனதிலே. தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அதை அனுபவிக்கும்படியாக அவர் முழு பலத்தோடு ஆடி பாடிக்கொண்டு அவர் போகிறார். அந்த நேரத்தில் பார்க்கிறோம், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினார். நீதியாய் தேடினாரா என்பதுதான் முக்கியம். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்பொழுதுமே ஆண்டவருடைய நீதியின்படி தான் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியமங்களின்படி தான் நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த பிரயாணத்தில், இந்த ஊர்வலத்தில் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு புது ரதத்திலே பெட்டியை வைத்து கொண்டு அவர்கள் நடந்து போகிற அந்த ஊர்வலத்தில் அகியோ பெட்டிக்கு முன்பாக நடக்கிறார். ஊசா பெட்டியை பக்கவாட்டிலே வந்து கொண்டிருக்கிறார். நாகோரின் களம் என்று சொல்லப்பட்ட ஒரு களம் 1 நாளாகமத்திலே அது கீதோனின் களம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலிலே அது நாகோரின் களம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினார். நாகோனின் களம் என்பது இது யுத்த களமோ அது போர்க்களமோ அல்ல. கோதுமையை அல்லது நெற்கதிர்களை போரடிக்கிற ஒரு களம். இந்த இடமானது வட்ட வடிவத்திலே அமைக்கப்பட்ட ஒரு கடினமான ஒரு மேற்பகுதியை உடைய ஒரு நிலம். மேடு பள்ளமாகவோ அல்லது சேறு சகதிய சதுப்பு நிலமாகவோ இல்லாமல் இது தரைப்பகுதியானது மிக கடினமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு நிலம். இது வட்ட வடிவத்திலே காணப்படும். இதனுடைய விட்டம் சுமார் 100 அடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 100 அடி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இடம் என்று பாருங்கள். சமதளமான ஒரு பூமி. அந்த பூமியில மாடுகள் மிரளுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வேத புத்தகம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரயாணத்திலே கடவுளே, கர்த்தரே இந்த பிரயாணத்தை தடுத்து நிறுத்தினார் என்பதை போலதான் இந்த நாகோரின் களத்திலே நடந்த நிகழ்ச்சி நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஏனென்றால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அதில் அந்த இடத்துல பீலையாம் பாலாக் என்ற அரசனாலே கூலி பொருத்தி இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி அழைக்கப்பட்ட பொழுது அவன் கழுதையின் மேல் சேணம் வைத்து அந்த ராஜாவின் இடத்திலே போகும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு அந்த கழுதைக்கு முன்பாக அவனுடைய பிரயாணத்தை தடை செய்கிறார். அதை அறிந்த கழுதை பீலையாமை அந்த சுவரோடு கூட அது நெருக்கிற்று என்று வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வழிகள், பீலையாமிடத்தில் தேவனுடைய தூதனானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வழிகள் எனக்கு முன்பாக மாறுபாடாய் இருந்ததினால் அல்லவோ உனக்கு எதிராக நான் புறப்பட்டு வந்தேன். என்னாகமங்களின் புத்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். வழிகளில், நம்முடைய வழிகளில் மாறுபாடு கர்த்தருக்கு விரோதமாக மாறுபாடாக இருக்கும் பொழுது அந்த பிரயாணங்கள் கர்த்தரால் தடை செய்யப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல என்ன மாறுபாடுகள் இருந்தது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக தாவீது ராஜா மிகுந்த சந்தோஷத்தோடு ஆடிப்பாடி கொண்டு போகிறார். கர்த்தரை தேடும்படியாக அவர் தன்னுடைய முழு பலத்தோடு ஆடிப்பாடி கொண்டு போகிறார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு அவர் போகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் நீதியை தேடவில்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவருடைய பிரசன்னத்தை தேடின தாவீது ராஜா அதை நீதியின்படி செய்வதற்கு தவறிவிட்டார். இந்த இடத்தில் முதலாவது இங்கிருக்கிற மாறுபாடான விஷயம் புது ரதம். புது ரதம் என்பது
பெலிஸ்தியர்கள் அவர்களுடைய பூசாரிகளை, அவர்களுடைய குறி சொல்லுகிறவர்களுடைய ஆலோசனையின்படி அவர்கள் ஒரு புது வண்டில் செய்து அதிலே நுகம் பூட்டாதிருக்கிற கறவை பசுக்களை பிணைத்து அனுப்பினார்கள். அவர்கள் உடன்படிக்கையை இல்லாதவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அல்ல. அவர்களுடைய முறைதான் இந்த புது ரதம், இதிலே மாடுகளை பிணைத்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்வது. இஸ்ரவேல் மக்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் எல்லா விதத்திலும் தேவனுடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சட்டதிட்டங்களை, நியாயங்களை, பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லா விதத்திலும் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் தனக்கு சொந்தமானவர்கள், தன்னுடைய சொந்த ஜனம் என்று அவர் உரிமை பாராட்டி அவர்களை வேறு பிரித்ததனால்தான் சாப்பிடுகிற விஷயத்திலே கூட அவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் தீட்டானவைகள், இதையெல்லாம் நீ புசிக்க கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி உணவு விஷயத்திலே அவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தமான ஜனம் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் பெலிஸ்தியர்களுடைய முறைமையை கற்றுக்கொள்வது என்பது உலகத்தாரோடு நமக்கு இருக்கிற ஸ்நேகத்தை தான் காட்டுகிறது. இன்றைக்கு கூட பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் நாள் பார்க்கிறதிலும் நிமித்தம் பார்க்கிறதிலும் சடங்குகளை செய்கிறதிலும் நல்ல காரியமோ அல்லது அது வருத்தமான காரியமோ எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அதிலே சடங்காச்சாரங்களை புகுத்துவது உலகத்தாரோடு நாம் கைகோர்த்து கொள்வதைத்தான் காண்பிக்கிறது. நமக்கு இந்த வேத புத்தகம் ஒரு சட்ட புத்தகமாக நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானது என்ன, நாம் யார் என்பதையெல்லாம் இந்த புத்தகத்திலே நாம் தேடி வாசித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேத புத்தகம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் உலகத்தாரோடு எந்த விதத்திலும் கலப்பில்லாதவர்களாக தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த நாகூரின் களம் நமக்கு சொல்லுகிறது. பவுல் அடிகளார் கூட 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவிசுவாசிகளுடனே அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்ல, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளோடு இசைவேது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் உரிமை பாராட்டுகிறதை 2 கொரிந்தியர்லே நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் இப்படி நமக்கு சொல்லுகிறது. உலகத்தினுடைய சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை வேதம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறபடினாலே எல்லா விதத்திலும் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாகூரின் களம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக, உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டியவர்கள் யார், அதை எடுத்து செல்ல வேண்டியவர்கள் யார்? இந்த விவரங்கள் யாத்திரையாகமங்களின் புத்தகம் 25வது அதிகாரம் 25 வசனங்களிலே இருந்து உடன்படிக்கை பெட்டியை எப்படி சுமந்து செல்ல வேண்டும், யார் சுமந்து செல்ல வேண்டும் என்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணாகமங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்க்கிறோம். எண்ணாகமங்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், லேவியருக்குள்ளே 18ஆம் வசனம், எண்ணாகமம் 4:18, லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோகாத்தியார் அழிந்து போகாதபடி பாருங்கள், அவர்கள் மகா பரிசுத்தமானவர்களை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியது, அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானவர்களை மூடும் பொழுது பார்க்கிறதற்கும் உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமானவைகளை சுமப்பதற்காக கர்த்தர் ஒரு பிரிவினரை தனியாக பிரித்து வைத்திருந்தார். லேவி கோத்திரத்திலே அவர்களுக்கு கோகாத்தியர்கள் என்று பெயர். பரிசுத்தமான பணிமுட்டுகள் அனைத்தையும் தொடுவதற்கு ஆசாரியர்களுக்கு மாத்திரமே உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. லேவியர்களுடைய கோத்திரத்திலே கோகாத்தியர்கள் பரிசுத்தமானவர்களை சுமப்பதற்கு தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். நம்முடைய தேவன் சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற தேவன், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை கூட அவர் ஒழுங்காக்கி அது நல்லது என்று கண்ட தேவன். எல்லாவற்றிற்கும் சட்டதிட்டங்களை அவர் கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு சகல விதத்திலும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைமைகள் கட்டளைகளாக கொடுக்கப்பட்டது. பரிசுத்தமானவைகளை தொடுவதற்கோ அவைகளை எட்டி அதன் பெட்டிக்குள்ளே பார்ப்பதற்கோ ஒருவருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதை சுமப்பதற்குரிய அனுமதி கோகாத்தியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல ஊசா ஒரு கோகாத்தியரோ அல்லது லேவியரோ அல்லது
ஆசாரியரோ என்று வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது முதலாவது தவறாக அவர்கள் புது ரதத்தை நான் சொன்னேன். இரண்டாவது மாறுபாடான வழியாக அதை சுமந்து கொண்டு செல்லுகிற தகுதியை உடையவர் ஊசா இல்லை. அடுத்ததாக அதை எப்படி சுமந்து கொண்டு செல்ல வேண்டும்? யாத்திரையாளர்கள் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சீத்திம் மரத்தினாலான அந்த பெட்டியில 4 கால்களுக்கு மேலாக 4 வளையங்கள் செய்யப்பட வேண்டும். அந்த வளையங்களிலே சீத்திம் மர கட்டைகளால் அவைகள் தண்டுகள் பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அந்த தண்டுகள் அந்த வளையங்கள் அனைத்துமே பொன் தகட்டால் மூடப்பட்டு நிரந்தரமாக அந்த தண்டுகள் அந்த பெட்டியிலேயே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிற கோகாத்தியர்கள் அந்த தண்டுகளின் மூலமாகத்தான் அவர்கள் சுமந்து செல்ல வேண்டுமே ஒழிய தங்கள் கரங்களை தொட்டோ அல்லது அதை பிடித்து கொண்டோ அவர்கள் செல்லக்கூடாது. இது கட்டளை. இந்த கட்டளை தேவனிடத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை. பெலிஸ்தியர்கள் அந்நியர்கள் என்று சொல்லுகிறோம், அவிசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், தேவனை அறியாதவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அவர்களுடைய பூசாரிகளை அவர் குறி சொல்லுகிறவர்களிடத்திலே ஆலோசனை கேட்டு அதன்படி அவர்கள் செய்தார்கள். நமக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய தேவன் நமக்கு சட்டதிட்டங்களை கொடுத்திருந்தும் அந்த இடத்திலே தேவனுடைய ஆலோசனையை ஆசாரியர்களிடத்திலே அங்கு கேட்டு எப்படி அந்த பெட்டியை சுமந்து செல்ல வேண்டும் என்று அங்கு கவனித்ததாக நாம் பார்க்கவில்லை. அவர்கள் பெலிஸ்தியர்களுடைய முறைமையை பின்பற்றினார்கள். அது மட்டுமல்ல, இந்த பெட்டியை பாதுகாக்கிற பணி இந்த ஊசாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக முதலாவது மாறுபாடான வழி பெட்டி, இரண்டாவது மாறுபாடான வழி இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற காரியமும் சுமப்பவரும். இதிலும் அவர்கள் தவறு செய்திருந்தார்கள். மூன்றாவது ஆண்டவருக்கு விரோதமான மாறுபாடான காரியம் ஊசாவினுடைய மனநிலைமை. இது மிக முக்கியமான ஒன்று. ஊசா ஒரு 10 வயது இருக்கிற ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி அவருடைய வீட்டிலே வந்தது என்று நாம் நினைத்துக் கொள்வோம். 20 வருடங்கள் அந்த பெட்டி அவருடைய வீட்டிலேயே இருந்தது. பார்த்து பார்த்து பழகி போன ஒரு பெட்டி, தன்னுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு பொருளை போல அந்த உடன்படிக்கை பெட்டி அவருக்கு தன்னுடைய சொந்த ஒரு உடைமையாகத்தான் அவருடைய பார்வையிலே அது இருந்தது. இது ஒரு மனநிலைமை. அடுத்ததாக கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை நாங்கள் தான் காவல் காக்கிறோம், நாங்கள் அதை காவல் காக்கிற பணியை செய்கிறோம் என்ற ஒரு பெருமிதம், ஆவிக்குரிய பெருமை அந்த இடத்திலே ஊசாவின் இடத்திலே காணப்பட்டதையும் பார்க்கிறோம். ஏனென்றால் 30,000 பேருக்கு முன்பாக ஊசா அங்கே நடந்து கொண்டு போகிறார். அந்த ஊர்வலத்திலே நடக்கிறார். பெட்டிக்கு பக்கத்திலே நான் இந்த பெட்டிக்கு காவலாளி என்பதை போல. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் தங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை பாதுகாக்க முடியுமா? நாம் பாதுகாப்பதற்கு அவர் கையழைத்து போனவராய் இருக்கிறாரா? இல்லையே. தாயின் கருவிலே நம்மை உருவாகும் முன்னே முன்குறித்து இந்த நாள் வரை நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? அவரை ஒருவர் பாதுகாக்க வேண்டுமா? அவரல்லவா நம்மை போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார், ஜீவனோடும் சுகத்தோடும் இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஊசாவினுடைய மனநிலைமையிலே கடவுளுடைய பெட்டியை, கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்த பெட்டியை நான் பாதுகாக்கிறேன் என்ற நினைவினாலே தான் மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்த போது அதை நான் காப்பாற்றுகிறேன் என்று ஓடி சென்று அதை பிடித்தார். பிரியமானவர்களே, கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டியதில்லை. எலியாவை கூட நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி ஜீவனோடு வந்திருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று எசபேலின் கைக்கு அவர் விலகி ஓடும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவருடைய மறுமொழி என்ன? பாகாலுக்கு முன்பாக முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7,000 பேரை எனக்கு மீதியாக வைத்தேன் என்கிறார். நாம் நம்மை குறித்து மேன்மையாக என்று எண்ணுகிறோம். நான் தான் இந்த பணியை செய்வதற்கு தகுதி உள்ளவன் என்று நாம் நினைக்கிறோம். நாம் தான் இந்த பாதுகாப்பான பணியை செய்கிறோம் என்று, நாம் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறேன் என்று நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துவதற்கு இந்த இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறதற்கு இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உடன்படிக்கை பெட்டியின் இடமாய் தன்னுடைய கையை நீட்டி அவர் தொட்ட பொழுது தேவனுடைய கோபம் மூண்டது என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள்
நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தவர்கள். அவர்கள் புதிய உடன்படிக்கையின் மக்கள் அல்ல. நம்மை போல அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அல்ல. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர்கள். நியாயப்பிரமாணத்தின்படியாக வாழ வேண்டிய கட்டாயத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னவெல்லாம் இருந்தது என்பது நமக்கு தெரியும். ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் அல்ல, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நமக்கு சொல்லுவதற்காகத்தான் அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அங்கே காணப்பட்டது. இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், உன்னுடைய எல்லா ஆதாரமும் நான் தான், உன்னுடைய சோர்ஸ் நான் தான். நான் தான் உன்னை காப்பாற்றுகிறேன், நான் தான் உன்னை போஷிக்கிறேன், நான் தான் உன்னை நடத்துகிறேன் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் அதற்குள்ளே இருந்தது. அது மட்டுமல்ல, நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற நம் தேவனாகிய கர்த்தர் அவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி, அவராலே அன்றி நாம் நீதிமானாக மாற முடியாது என்பதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அந்த சட்டதிட்டங்கள் அடங்கிய சாட்சி பிரமாணம் என்று சொல்லப்படுகிற 10 கட்டளைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. 10 கட்டளைகளை கொடுத்ததனுடைய நோக்கம், நம்மால் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பிரியமானவர்களே, அந்த சாட்சி பிரமாணம் உனக்கு விரோதமாய் சாட்சியிடும் என்று எழுதியிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த அந்த 10 கற்பனைகள், ஊசா தன்னுடைய கையை நீட்டி நான் தானே இத்தனை நாட்கள் ஆண்டவரை காப்பாற்றினேன் என்று சொல்லும் பொழுது, அந்த அவருடைய சுய நீதி நிமித்தமாக அவர் கையை நீட்டி அதை பிடித்தார் பாருங்கள். உடன்படிக்கை பெட்டி தரையிலே மண்ணிலே விழுந்து விடக்கூடாது, தேவனை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சுய நீதி நிமித்தமாக இத்தனை நாள் காப்பாற்றினேனே, இப்பொழுதும் காப்பாற்றுகிறேன் என்று தன்னுடைய கையை நீட்டினது நிமித்தமாக, துணிகரத்தின் நிமித்தமாக தேவன் அவனை அடித்தார் என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டியின்படியாக அந்த பெட்டியை தொட்டது நிமித்தமாக ஊசா அங்கே மரித்தார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், ஊசாவினுடைய காரியத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? தேவனுடைய சமூகத்திலே பயத்தோடும் பக்தியோடும் நாம் பணிந்து குனிந்து ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பிரசனம் நிறைந்திருக்கிற தேவாலயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறார், உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவாலயத்திற்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவாலயத்திலே மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவாலயத்தில் நடந்து கொள்கிற முறைகள் எப்படி இருக்கிறது? தேவனை பிரியப்படுத்துகிறதா? தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவங்கள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும், என் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னியும் கர்த்தாவே என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, ஊசாவினுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சியை கொடுப்பதிலே நாம் தவறிவிடக்கூடாது என்ற ஒரு செய்தியைத்தான் ஊசாவினுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களைப் போல நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழாக இன்றைக்கு நாம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக நமக்காக கிருபாசன தண்டையிலே அவர் தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். அவருடைய மாம்சமான திரை ஆகிய மாம்சமான திரையை கிழித்து அவர் தேவனுடைய சமூகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். நாம் தைரியத்தோடு கிருபாசனத்திலே நாம் செல்ல முடியும். இப்பொழுது ஊசாவினுடைய நிலைமை நமக்கல்ல. நமக்கு தேவையானது ஒன்று, என் பாவங்களுக்காக என் பிரதான ஆசாரியர் பலியை செலுத்தி விட்டார். அன்றைக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டதற்கு காரணம், பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறவர் தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு நிவர்த்தி செய்து, பின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக வருடத்திற்கு ஒரு முறை நிவர்த்தி செய்து, அதற்கு பின்பாகவே ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால எந்த நிமிஷமும் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர முடியும். பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட தேவனை நாம் நம்முடைய தேவனாய் பெற்றிருக்கிறபடினாலே நாம் எல்லா விதமான கனத்தையும் மகிமையும் துதியையும் புகழையும் அவர் ஒருவருக்கே செலுத்த எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க இந்த ஊசாவினுடைய கதையானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பின்பாக தாவீது பிரதான ஆசாரியர்களோடு ஆலோசித்து இதனுடைய சட்டதிட்டங்களை அறிந்து முறையாக உடன்படிக்கை பெட்டியை அவர் தேவாலயத்திலே கொண்டு போய் சேர்த்தார். பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகம்
நம்முடைய சட்ட புத்தகமாக கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இதை அதிகமாய் வாசித்து நம்முடைய இருதய பலகையிலே நாம் எழுதி வைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் நம்மோடு கூட அதிகமாக இடைபடுவார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமானது என்னதென்று நாம் நம்முடைய இருதயத்தை பகுத்தறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் உங்கள் மனதிலே வைத்து அதிகமாய் இந்த ஆண்டிலே நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தரை உங்களுக்கு மிக நெருக்கமாய் அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பக்கபலமாய் இருந்து உங்களுடைய எல்லா வழிகளிலும் உங்களை காப்பார், உங்களை நடத்துவார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.